டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். டான் டிவி காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல இந்த வாரமும் ஒரு ஆளுமையோடு சந்தித்திருக்கிறோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான பல தகவல்கள், பல கதைகள் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற ஆளுமை, அவர் சார்ந்த கதைகளையும் இன்றைய நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சினிமா மீது எவ்வளவு காதல் அப்படின்னு சொன்னால் அவருடைய தொடர்ச்சியாக வெளியாகிற படங்களாக இருக்கலாம், அதே நேரத்தில் அவருடைய பாடல் காட்சிகளாக இருக்கலாம், அவருடைய ஸ்டைலாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம், இது எல்லாமே சினிமாவில் அவர் வைத்திருக்கிற அந்த காதல், அதுலேயும் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினி மீது தன்னுடைய அந்த அன்பு, இது எல்லாத்தையுமே வெளிக்காட்டும் விதமாக அமைஞ்சிருக்கும். ஸோ எங்களோட இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறார் டிஸ்கோ ராஜா அவர்கள். வணக்கம். வணக்கம். நன்றி, சந்தோஷம். இந்த DMT கூப்பிட்டு என்னை அறிமுகப்படுத்தி எனக்கு வாய்ப்பு கொடுத்த DMT அனைவருக்கும் உங்களுக்கும் மனமான நன்றி. நிச்சயமா. அதாவது டிஸ்கோ ராஜா உங்களுடைய இயற்பெயர் நைசர் அப்படின்னும், பட் அந்த டிஸ்கோ ராஜா என்ற பேர் தான் எல்லா இடத்துலையுமே பரிச்சயமான பேர். அதாவது கஷ்டப்பட்டு தொழில் செஞ்சு தனக்கான ஒரு இடத்தையும் உருவாக்கி, அதே நேரத்தில் இந்த கலை மீது கொண்ட காதல், அதாவது அந்த அன்பு, இன்றைக்கு நிறைய கலைஞர்களுக்கு உதவி செஞ்சுட்டே வரீங்க, தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரோம். நிறைய பேருக்கு எல்லா விழாக்கள்லையும், குறிப்பாக அவங்களுடைய எந்த பண்டிகை வந்தாலும் அதில் ஒரு கலை நிகழ்ச்சி வச்சு அவர்களுக்கு பரிசு கொடுத்து, அதே மாதிரி அவர்களை ஊக்கப்படுத்துறது, அதே மாதிரி இந்த கிரிக்கெட் மேட்ச், இது மாதிரி கலைஞர்களுக்காகவே செஞ்சிட்ருக்கீங்க. எதனால் இதெல்லாம், எதுக்காக இந்த டிஸ்கோ ராஜா என்ற அந்த ரஜினி மீது வச்சிருக்கிற அந்த பாசம், அந்த லவ், இதெல்லாம் பற்றி சொல்லுங்க. அது சொல்ல போனால் என் பேர் முகமது நைசர். எனக்கு டிஸ்கோ ராஜா என்ற பேர் வந்தது முன்னால் இருந்த எங்களை இறந்து போன ஜனாதிபதி ஆர் பிரேமதாசர் அவர்கள் இருக்கிற காலத்தில் நான் சிறு வயதிலே சின்ன வயது, கணக்கான வயசுல ஒரு 15 அந்த மாதிரி 12, 13 வயசில் நான் டான்ஸ் ஆடுவேன். நல்லா சின்ன வயசில் டான்ஸ் ஆடுவேன். சின்ன வயசில் நான் ஆடும்போது இந்த மேடை நாடகங்கள் செய்யும்போது அவருக்கு பார்க்க வருவாங்க. அந்த காலத்தில் வரும்போது நல்லா டான்ஸ் பண்ணுற நல்ல பையன், என் பேரை கேட்கும்போது நான் நைசர்னு பேர் சொன்னேன். ராஜான்னு கூப்பிடுவாங்க. என்ன சரி, நாங்கள் உனக்கு டிஸ்கோ ராஜான்னு போடுறோம் சொல்லி அவரும் செல்லசாமி அவங்க அந்த நேரத்தில் எங்கள் போல் அப்படியே அந்த பேர் அப்படியே உருவாக்கிட்டு வந்துட்டு, அந்த பேரை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வளர்த்துக்கிட்டே இத்தனை வருஷமும் வந்துட்டேன். அப்போ இனி என்னை கலைத்துறையில்னு சொன்னாக்கா இனி இந்த கலை நிகழ்ச்சியே இந்த கலை வாழ்க்கை தான். எத்தனை வருஷமாக இப்போ ஒரு 50 வருஷம் எனக்கு 40 வருஷம் கலை இது தாண்டி போகுது. 40 ஃபீல்டுக்கு 40 வருஷம் ஆகுது. 40 வருஷம் ஆகுதுன்னு சொன்னாக்கா, அந்த ரஜினிகாந்த்னு சொல்லும் போது நான் ரஜினிகாந்தை பார்த்து இந்த அரசியலுக்கு இந்த சினிமா துறைக்கு அவரை பார்த்து வரல. இங்கே இருந்தார் நம் நாட்டு கலைஞர் ரஜினிடின்னு சொல்லி, உங்களுக்கு தெரியுமா இருக்கும், அந்த காலத்தில் ரஜினிடின்னு சொல்லி அவர் சும்மா செமையா ரஜினிகாந்த் பாட்டு, சிவாஜி பாட்டு பாடுவார். அப்போ நான் டான்ஸ் ஆடும்போது அவரை பார்த்து தான் நான் வந்தேன். அவரை பார்த்து தான் ரஜினிகாந்தமாக நடித்து வந்தேன். அது அந்த அப்படியே உருவாக்கிட்டு அந்த ஸ்டைலில் நான் அப்படியே போயிட்டேன். இன்னும் அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன். அதுன்னு இல்லை, அவர் பண்ணுற சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், அது இது பல வேடங்கள் நடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு தான் நான் வரேன். அதுதான் என்னுடைய இது, உங்களோட அடையாளமாக அது மாறி இருக்கு. ஆனால் இப்போ சொல்லணும் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த வேடங்கள் போடுறதா இருக்கலாம், அதே மாதிரி இந்த பாட்ஷா படத்தில் வர அந்த ஸ்டைலாக நடந்து வர்றது, அதுக்கு அந்த பாட்டுக்கு ரீல்ஸ் போடுறது, டிக்டாக் வீடியோஸ் போடுறது, அதே மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் நடிச்சிட்டு இருக்கிற அந்த படங்களில் கூட ரஜினி மாதிரியான அந்த உடை அணிஞ்சு வரலாம். பட் ரஜினி மீது ஒரு அன்பு இருக்கும் இல்லைன்னா, அவருடைய படங்கள்ல ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் அமைஞ்சிருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும்? கரெக்டாக அவரை பிடிக்காம இந்த நாட்டில் இருக்க முடியுமா? உங்களுக்கு உலக நாட்டு முழுக்க அவரை பிடிச்சி தான் இருக்குது. அவரை பிடிக்காத ஆட்கள் நான் அவர் நடிச்ச படங்கள்ல ரொம்ப பிடிச்சது, அவரோட நடிச்ச படங்கள்ல ரொம்ப பிடிச்ச படம் தான் பாட்ஷா படம். அன்னைக்கு அந்த பாட்ஷா படம் மக்களோட மனதில் நிறைந்து அந்த மக்கள் அப்படியே மாற்றி விட்ட ஒரு படம் தான் பாட்ஷா. அது ஸ்டைலா மாறிட்டு இப்போ இந்த காலத்துக்கு மாதிரி அந்த படம் எல்லாத்துலேயும் மனதில் பதிஞ்சு வந்திருக்கு. அதை விட பார்த்துருப்பீங்க அந்த படம். பார்த்தேன்னு சொன்னால் அது சொல்ல முடியாது, அது கணக்கு வழக்கு இல்லை. இப்போ பார்த்து முடிஞ்சு அதுக்கப்புறம் மறுவா சாப்பிட முடிஞ்சு பார்க்குறது, மறு ஈவினிங் நைட் அப்படின்னு அது விட்றதே இல்லை. நிறைய பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்படியே பார்த்து பழகி வந்தது தான் மேலே. அதே மாதிரி ஓகே, என்னதான் செஞ்சாலும் இப்போ இலங்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, கலைஞர்கள் அப்படின்னு வரும்போது இப்போ ஒரு குறுந்தரை படமாக இருக்கலாம், அல்லது நாடகங்களாக இருக்கலாம், அதே மாதிரி இந்த மேடை கலைஞர்களாக இருக்கலாம், ஒரு சில காலம் மட்டும் அவர்கள் அந்த துறையில் இருந்துட்டு
தனக்கான ஒரு தொழில் வாய்ப்போ இல்லைன்னா இதையோ பார்த்து அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. சிலர் மட்டும் இல்லை, அதுக்காக தொடர்ந்து வந்து முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் வாழ்வாதார பிரச்சனை அப்படின்றது நிச்சயமாக இருக்கும், அவங்களுக்கு சரியான கஷ்ட சூழல் இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ச்சி உதவி செஞ்சுட்டு வரீங்க இந்த காலேஜ். எதனால் உங்களுக்கு இந்த ஆர்வம்? எதனாலும் சரியா நல்ல கேள்வின்னு கேட்டீங்க. உண்மையிலேயே அந்த கேள்வி சூப்பர் கேள்வி. இந்த நம் நாட்டை பொறுத்தவரையில், இலங்கை நாட்டை பொறுத்தவரை கலைக்கு ஒரு இதுவும் இல்லை, யாரும் அதை பற்றி அங்கீகாரம் அது இவருக்கு இதை செய்யன்றது இவர் வந்து நடிக்கிறாரே, அது நடிச்சதோடு முடிஞ்சு. இதை யாரும் எடுக்கக்கூடிய ஒரு இது எங்கட சினிமா கலைத்துறையில் எங்கட தமிழ் மக்களுக்கு அது இல்லைன்னு சொன்னால் இதை கை கொடுத்து எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. இதை இவர் நடிக்கிறாரே, இவருக்கு ஏதாவது நாங்கள் ஒன்று பண்ணுவோமே சொல்லி பண்ணிக்கிறதுக்கு அப்படி யாரும் இந்த இலங்கையில் ஒத்தருமே இல்லை. யாருமே கை கொடுக்குறதுக்கு அதை பார்த்தாச்சு ரசிச்சாச்சு முடிஞ்சு, அதோடு முடிஞ்சு, அவ்வளோதான். இவரை என்ன சரி பண்ணி நாங்கள் எடுக்கணும், இந்த சினிமா துறைக்கு எடுக்கணும், கலைதேவன் நல்லா நடிக்கிறாரு. நான் மட்டும் இல்லை, எத்தனை பேர் இருக்கிறாங்க, இயலாத கலைஞர் மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு நம்ம தமிழ் நிகழ்ச்சியில் தமிழில் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லை. அவங்கள அந்த ஸ்டைல் பார்த்து நடந்துக்கிட்டு அப்படி தான் வராங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் பண்ணி இந்த நிகழ்ச்சியை செய்வோம் அப்படின்னு இல்லை. அவங்க பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, நல்லா நடிக்கக்கூடியவங்க இருக்காங்க, நல்லா அதே மாதிரி இந்த கலைத்துறைக்கு செலவழிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளை பக்கத்துக்கு யாரும் செய்கிறாங்க இல்லை. அப்போ நான் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு வந்தவன், எனக்கு இந்த கலைத்துறையை பற்றி தெரியும். அப்போ அதனால தான் நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி எது சரி எங்கே சரி போயிட்டு துபாய் போயிட்டு அங்கே போயிட்டு எங்கிட்ட கடைகள் பிஸ்னஸை வச்சுக்கிட்டு அதை வச்சு நான் செஞ்சுக்கிட்டு எங்கிட்ட கலைத்துறையில் விடாமல் நான் ஒரு என்னோட சங்கம் பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷன் டிஸ்கோ ராஜா போன ஜனசரண பதனமாக சொல்லி அது மூலயமா நான் செஞ்சு என்னால் ஏழுமான அளவுக்கு கலைஞர்மார்களுக்கு நான் உதவி பண்ணுறேன். என்னால் என்ன பண்ண முடியுமோ அது நான் பண்ணுறேன். புஸ்தமாக இருக்கட்டும், இல்லாட்டி சாப்பாடு சாமானமாக இருக்கட்டும், உடுப்பாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட கலைத்துறையில் நான் இப்போ வச்சுருக்கிறேன் வந்து டான்ஸ் குரூப் ஒன்று இருக்குது, அது வேறையாக இருக்குது. மற்றது வந்து இந்த ஜிம் செய்கிறது அப்படி இருக்குது. அது அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு பாரம் கொடுத்து அப்படி செஞ்சு கொண்டு வரேன். என்னால் முடியும் அளவுக்கு நான் செஞ்சுக்கிட்டு வரேன். ஆனால் எனக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு ஒத்தருமே இல்லை, அந்த இறைவனை தவிர யாருமே இல்லை. யாரு கேட்கறது முடியல, நீங்க இப்படி செய்றீங்களான்னு நான் இதை வச்சு செஞ்சுக்கிட்டு. கிட்டத்தட்ட நீங்க இப்போ 40 வருஷத்துக்கிட்ட இந்த கலைத்துறையில இருக்கும்போது இலங்கையில வளர்ந்து வந்த சினிமா துறையா இருக்கலாம், அதே மாதிரி இந்த நாடகத்துறையா இருக்கலாம், இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும், ஒன்று நம்ம இந்த துறையில ஏதாவது ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு. அப்போ அதுக்கான முயற்சிகள் ஏதாவது தொடர்ந்து எடுத்தீங்களா நீங்க? அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், எடுக்காம இல்லை. அடையாளம்னு சொன்னா எங்களுக்கான ஒரு நான் இந்த இடத்துல நிலையா நிக்கணும். இப்போ ஒரு ரஜினினா நம்ம சொன்ன உடனே ஞாபகம் வரும்ல, அது மாதிரி டிஸ்கோ ராஜா அப்படின்னா நான் இந்த இடத்துல உறுதியா இருக்கேன். இப்ப இன்றைக்கு நீங்க ஒரு சமூக சேவையில் ஈடுபடுறதால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி உதவி செய்யணும், அது இந்த ஆர்டிஸ்டுக்கு உதவி செய்யணும் அப்படின்னும் போது உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கு. ஆனா ஒரு கலைஞனா இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு அடையாளம் அப்படின்றது என்ன? இல்லைன்னா அதுக்கான முயற்சிகள் ஏதாவது தொடர்ந்து எடுத்தீங்களான்னு கேட்டேன். முயற்சிகள்னு சொன்னா இப்படித்தான், அரசியல் தான் இல்ல அரசியல் அடுத்தது. இப்ப ஒரு சினிமா துறையில நீங்க நடிக்கிறது, ஒரு டைரக்டர்கிட்ட போயிட்டு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துங்க, ப்ரொடியூசர் நாங்க பிடிக்கிறோம், இல்லைன்னா இப்படி ஒரு கதை ரெடி பண்ணுங்க நாங்க செய்வோம், இப்படியான ஏதாச்சும் கேட்டு போயிருக்கீங்களா? இல்ல ஏதாச்சும் உங்கள்கிட்ட தேடி வந்து சொல்லியிருக்காங்களா அப்படி கதைகள் ஏதாச்சும்? இல்ல அப்படி யாரும் வந்து சரி வந்து என்ன இருக்காரு என் நண்பர், இன்றைக்கு நேரத்தில் 30 வருஷமா 35 வருஷமா என்ன இருக்கிற கூட்டாளி தான் வந்து நல்ல நண்பர். அவர் தான் என்ன முயற்சி பண்ணி எடுக்க பார்க்குறாரு. அவர் தான் எந்த முயற்சியும் செய்கிறார். அவர் யாருமே அவங்களுக்கு தெரியுமா இருக்கும், சினிமா துறையில் நாடகத்துறையில் டான்ஸ் மாஸ்டர் இருக்கிறவர், என்னை நல்ல நெருங்கிய நண்பன். நாங்கள் 2 பேரும் இன்றைக்கு நேரத்தில் 35 வருஷமாக பழகிட்டு வரோம். அவர் தான் என்ன இந்த இடத்துக்கு கொண்டு போட்டார். சினிமா துறைக்கும் நாடகத்துறைக்கும் இதுக்கு வந்து நீ நடிக்கக்கூடியவன், நல்ல உனக்கு திறமை இருக்கு சொல்லி அவர் தான், வேறு யாரும் இல்லை, மாஸ்டர் நந்தகுமார் அவர்கள். அவர் தான் இந்த நேரம் நான் சும்மா இருந்தாலும் கூட நீங்கள் என்ன சும்மா இருக்கிறீங்க, ஒன்றும் பண்ண மாட்டீங்களா, என்ன இப்படி நிற்கிறீங்க, நீங்கள் இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள் பாட்டில் நீங்கள் நிற்கிறீங்களே, என்ன சரி பண்ணுவோமே. அவர் தான் அந்த ஷூட்டிங்கை ரெடி பண்ணி இந்த இதை ரெடி பண்ணி அவர் ஒரு ஆள் தான் எனக்கு கேட்குறது. வேறு யாரும் என்னை பற்றி அதை வச்சு இருக்கிறது ஒருத்தரும் இல்லை. அதனால அவர் விடுறதும் இல்லை. நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதால இப்போ ஒரு திரைப்படம் திரைப்படம் கூட நடிச்சிருக்கிறீங்க. விரைவில் வந்து திரைக்கு வர இருக்கிறது, நினைக்கிறேன் 17ஆம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர் ஹீரோ அப்படின்ற திரைப்படம் வர இருக்கு.
ஆனால் நீங்கள் இப்போ இன்றைக்கு வந்து ஒரு ஷூட்டிங் எடுத்து இல்லைன்னா ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணி அந்த இடத்துல போய் நடிக்கும்போது இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் வந்து குறுந்திரைப்படங்கள் மொழியின திரைப்படங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டா ஒரு சீனியர் ஆர்டிஸ்டா வந்து நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கிற இலங்கையோட தமிழ் சினிமா துறையோட வளர்ச்சி, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய இந்த ஸ்பீட், அதாவது அவங்க போகிற அந்த பயணம் வேகம், இதெல்லாம் எப்படி இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் பார்க்குறேன்னு சொன்னாக்கா இப்போ உள்ள ஜென்ரேஷன் வேற தான். நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம்தான், வைக்கிறதுக்கு இயலாது. இருந்தாலும் கூட நாங்கள் எப்படி வந்தோம் எப்படி இருந்தோன்னு கொஞ்சம் காட்டத்தானே வேணும். அந்த ஸ்டைலை மறக்கலை. இப்போ இவ்வளோ காலமாக இப்போ எத்தனை தலைமுறையாக வந்து ரஜினிகாந்த் நிற்கிறாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ எத்தனை தலைமுறையாக நிற்கிறாரு பார்த்தீங்களா? ஆனால் அவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு வளர்ந்து வர இயக்குநர்களோட கைகோர்த்ததால் தானே நிற்கிறாரு. அதை தான் சொல்கிறேன், அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ நிற்கிறாரா இல்லையா? இத்தனை வயசாகியும் 75 76 வயசாகியும் நிற்கிறாரா இல்லையா? அந்த இதை தான் நாங்கள் காட்டுறோம். அந்த இதை தான் நாங்கள் இலங்கையிலும் இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருக்கும் முடியும், அது பார்த்து எங்களுக்கு ஒரு எதையாவது என்ன சரி பண்ணி தாங்க, அப்படி தான் நாங்கள் அதை நினச்சி செய்கிறோம். ஏன்னா ஜென்ரேஷன் சொன்னாக்கா இப்படி தான். இப்போ அதை ரசிக்கக்கூடிய ஆளுகள் இருக்காங்க, இதை ரசிக்கக்கூடிய ஆளுகள் இருக்காங்க. மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை தான் கொடுக்க முடியும். நிச்சயமா. அதே மாதிரி நீங்கள் வந்து அரசியலில் ஈடுபட்டிருந்தீங்க, குறிப்பாக இந்த பொலிட்டிக்கலில் வந்து நான் உங்ககிட்ட அந்த டைம் ஒரு கேள்வி கேட்டேன், எதுக்காக நீங்கள் வந்து அரசியலுக்கு போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு நீங்கள் சொன்னீங்க, நான் போகிறது இங்கே கஷ்டப்படுற நலிந்த கலைஞர்களை வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு சேவை செய்யணும், அவங்கள வந்து ஊக்கப்படுத்தணும், இப்படி என்ற ஒரு தேவை. இது வந்து குறிப்பாக அரசியலுக்கு வரும்போது எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவாக வந்து மேடைகளில் சொல்கிறது மக்களுக்கு நல்லது செய்யணும், அவங்களுக்கு அப்புறம் வேண்டப்புறம் அதுக்கு மறந்து போகிற வேறு. ஆனால் நீங்கள் இல்லை, நான் வேண்டாலும் இதை தான் செய்வேன், இல்லை என்றாலும் நான் என்னட்ட இருக்கிறத வச்சு உங்களுக்கு வந்து உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லுவீங்க. எதனால் அந்த எண்ணம் உங்களுக்கு? இல்லை, நீங்கள் நல்ல கேள்வி. அரசியல்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற வாஸ்தவம் தான், அது எல்லாருமே மேடையில் பேசுகிறது தான். அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி செய்வேன். உண்மையிலே சொல்ல போனால் நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், எனக்கு வந்து முத முக்கியம் அரசியல் இல்லை, கலைத்துறை தான். ஏன்னா அந்த கலைத்துறையில் தான் நான் மிச்சம் கஷ்டப்பட்டு வந்துடுவேன். இன்றைக்கு நேற்று இல்லை, சரியான கஷ்டப்பட்டேன். சரி சொல்லி அது சொல்ல கஷ்டத்துல உங்களால மறக்க முடியாத ஒன்று இருக்கு தானே. சில இடத்துல வாய்ப்பு கேட்டு போயிருப்போம், உனக்கு என்னடா தெரியும் போ அப்படின்னு இருப்பான். இந்த மாதிரியான அவமானங்கள் நடக்கும். சில இடத்துல எல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்மளை விட்டு இன்னொருத்தர் இருந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சில இடத்துல வந்து இல்லை இவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும், கூட இருக்கிறவனை வெட்டி விடுவான். இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத உங்கள் லைஃப்ல நடந்த ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்தா? இல்லை, அது இதுக்கு தான் இல்லை உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து தெரியுது. ஆக்சுவலாக அவ்வளோ அவமானப்பட்டிருக்கணும், இல்லைன்னா கஷ்டப்பட்டிருக்கணும். இல்லை, அது இருக்கு. அது இல்லாமல் அது எங்கேயுமே இருக்கு. இங்கே இல்லை, தென்னிந்தியாவில இருக்கு, இங்கே இருக்கு, எங்கே வேணாலும் அது இருக்குது. அதெல்லாம் கடந்து போகக்கூடியதான் நம்ம திறமை. நம்ம அதை போடக்கூடாது. நீங்கள் சொல்ல இந்த காதில் வாங்கி இந்த காதில் தள்ளு, அதனால அதை நாங்கள் போட்டுக்கொள்ளக்கூடாது. சொல்கிறோம் என்னமோ சொல்லிக்கிட்டே அவங்களோட அது விருப்பம், அவங்க சொல்றது அது நாங்கள் போட்டு அதை உள்ளுக்கால வளர்த்துக்கண்டா நாங்கள் சரி வர மாட்டோம், அது முன்னேறாது. அதனால நாங்கள் நம்ம வேலையை பண்ணிக்கிட்டு போக தான் இருக்குது. அவன் பேசிக்கிட்டு தான் இருப்பான், நம்ம பண்ணுறதை பண்ண தான் இருக்குது. அது ரஜினி சார் சொன்ன மாதிரி கொலைக்காத நாயும் இல்லை சொன்னாங்க வார்த்தை சொன்னாங்க தானே, சொல்லுவார் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னா அது அதனால அது நடந்துக்கிட்டு தான் போகும். அது மூடவே இல்லை. அது சொல்றாங்க சொல்லி போட்டும் அரசியல்னு சொன்ன காரணத்துக்கு வந்து நான் அரசியலுக்கு முக்கியத்துவம் நான் இடம் கொடுக்கறது இல்லை. கொடுக்கறது வந்து கலைத்துறைக்கு இந்த கலைஞர் மிச்சம் அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை, உண்மைக்கும் இல்லை. எனக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ இந்த அரசியலை வந்து அதை நான் கலைக்கு நான் செய்வேன். அதுதான் என்ன நோக்கம், வேற ஒரு நோக்கமும் இல்லை. எனக்கு அதுல இருந்து சம்பாரிச்சு எனக்கு போட்டு எனக்கு இதாக்க வேண்டிய அவசியம். நான் பிஸ்னஸ் பண்றேன், நான் வெளிநாட்டுக்கு போறேன் வரேன், எனக்கு அதில் வாழ்ந்து கொள்ளலாம். எவ்வளோ பேர் இருக்காங்க இன்னைக்கு, மிச்சம் பேருங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு சொல்கிறதுக்கு வந்து யாருமே இல்லைண்ணா, யாருமே இல்லை. அதை வந்து பார்க்க மாட்டாங்க. மிச்சம் பேர் பழைய கலைஞர் மாதிரி மிச்சம் பேர் இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதில்ல இப்போ நான் என் சைட்ல இருந்து வளர்ந்து வர கலைஞர்கள் அதே மாதிரி இளங்கலைஞர்கள் சார்பாக பேசுகிறேன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் இவ்வளோ காலம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க. இப்போ ஒரு கலைஞன் வந்து வளரணும் அப்படின்னா தானும் வளரணும், தன்னோட இருக்கிறவங்களே வளர்த்து விடணும். ஆனால் இலங்கையில் அந்த மாதிரி சினிமா துறையிலையோ இல்லது கலைத்துறையிலையோ இசைத்துறையிலையோ ஒரு பாடகரோ யாராவது நான் இந்த இடத்துல இருக்கிறேன், எனக்கு பின்னுக்கு என்ற சமூகமோ இல்லாட்டி எங்களோட இருக்கிறவங்களோ அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்களா? இல்லை நினைச்சு அந்த மாதிரி ஏதாவது உதவி செஞ்சுருக்காங்களா? இல்லை வளர்த்து விட்டுருக்காங்களா?
நம்ம துறையில ஓ நம்ம யாருமே செஞ்சதில்லை. யாருமே செஞ்சு இல்லை, இது நானாக தான் வந்தது. யாருமே நீ வரணும்னு சொல்கிற நோக்கத்துக்கு அப்படி யாரும் என்ன இது பண்ண முடியல. என்ன இன்னும் ஓகே வச்சு பண்ணுறது நம்ம கூட்டாலும் மாஸ்டர் தான். நிச்சயமா சரி. அவர் தான் என்ன இது பண்ணுறது. நான் சும்மா இருந்தாலும் வீட்டில் உட்காந்துருந்தாலும் கோல் சரி பண்ணி என்ன இன்றைக்கி ஒன்றும் ஷூட்டிங் பண்ணலையா என்ன சார் பண்ணுவோமா, நீங்கள் சும்மா நிற்கிறீங்க. அவர் ஒரு ஆள் தான் என்ன இது பண்ணுறது. அவரால் முடிஞ்சது செய்யறேன், நான் என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன். அதே மாதிரி எனக்கு அந்த குறுகிய டைம் அப்படின்றதால் நிறைய கேள்விகள் இருக்கு. இது இந்த கேள்வி கேட்குறேன். அதாவது என்னன்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாராச்சும் உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல கதை, நீங்கள் என்ன மாதிரி கதையில் நடிக்கணும், இல்லைன்னா இந்த கதை இருக்குது இதில் இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் நடிப்பீங்களா? அது கேட்குறாங்க. கேட்குறேன். அது அப்போ ஏன் நீங்கள் இது வரைக்கும் அதை இல்லை, அது கேட்குறாங்க. நீ நாங்கள் அது கேட்டதுக்கு டைரக்டர் ப்ரொடியூசர் அது அந்த அந்த இருக்கு தான். நீங்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் அது இருக்கு. நீ அதெல்லாம் கதைகள் இருக்குது. அது நீ செட் ஆகணும். எங்களுக்கு என்ன சார் செட் ஆகி செய்யறதுக்கு நீங்கள் நடிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல தான் நான் நடிப்பேன், அப்படி இல்லைன்னா நான் இந்த மாதிரி ரோல் கொடுத்தா நடிப்பேன் அப்படின்னு ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? ஓ, என்ன மாதிரியான கேரக்டர்? அது நான் வச்சிருக்கேன். வேற யாரோட ஸ்டைல் இல்லாம என்னுடைய ஸ்டைல்ல செய்யறதுக்கு அந்த நடிப்பு நான் அது வச்சிருக்கேன். அந்த ஸ்டைல், அந்த ஸ்டைல்ல சில கேரக்டர்ஸ் சில கேரக்டர். ஆமா, இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரகுவரன் ஒரு காதலன் படத்துல வந்து ரகுவரன் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணுவேன். இல்லைன்னா ஒரு ஆனியன் படத்துல வர மாதிரி இப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாவது பர்டிகுலரா உங்க ஸ்டைல்ல ஏதாவது பண்ண முடியும் பண்ணலாம். அதை நான் வச்சிருக்கேன். அது பண்ணலாம். சினிமா துறையில அந்த மற்ற ஸ்டைலுக்கு போயிட்டு கொண்டு இருக்கிறதுக்கு இயலாது. இப்போ யங்ஸ்டர்ஸோட சேர்ந்து செய்யறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? செய்யத்தானே வேணும், கட்டாயம். இப்போ போகிறதுக்கு நாங்கள் செய்யத்தானே வேணும். அப்பாவா நடிக்கலாம், பொடியானா நடிக்கலாம், எதை வேணாலும் இன்னும் நடிக்கக்கூடிய இது இருக்கு. அது யங்ஸ்டர் கொஞ்சம் என்னோட இப்போ கலந்து பேசுகிறாங்க. கொஞ்சம் அவங்களோட சேர்ந்து அந்த மாதிரி பண்ணுவோம்னு சொல்லி நாங்கள் பார்க்கும்போது உங்களுடைய அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ, அதாவது என்னென்னா நீங்கள் இந்த ரீல்ஸ் அப்புறம் இந்த வீடியோஸ் இதெல்லாம் வந்து டிக்டாக் அதுலாம் வரும்ல, அதை பார்க்கும்போது நல்லா செலவு பண்ணியிருப்பாங்க, நல்ல செலவு பண்ணியிருக்கு, நல்ல கலரிங் இருக்குது, நல்ல கேமரா இருக்கும். ஆனால் அந்த சில நேரம் யங்ஸ்டர்ஸ் வந்து இப்படி எங்களோட ஜென்ரேஷனில் இருக்கும்போது ஒரு மாதிரி பார்க்கும், இதுக்கு எனக்கு பின்னுக்கு வரவங்க வேறு மாதிரி பார்ப்பாங்க. அதே மாதிரி இப்போ உங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான பாடல்களோ இல்லைன்னா அதுக்கான டான்ஸ் ஆடுறதோ அந்த மாதிரியான இதுகளை வந்து பார்க்கும்போது சில பேர் ஓகே இவ்வளோ செலவு பண்ணிட்டு ஏன் சும்மா இதண்டிட்டு போகிறாங்க, இப்போ ஒரு சினிமா பாட்டுக்கு ஆடுறாங்க, சொந்தமாக ஒரு பாட்டு செஞ்சு ஆடுறாங்க, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கோம். நிறைய வருது. இன்னும் பண்ண சொல்கிறாங்க, இன்னும் பண்ணலாம், ஆனால் நீங்கள் பண்ணுங்க. இந்த அவங்களும் இப்போ ஒரு கமெண்ட்டில் அடிக்கிறாங்க, இந்த கேரக்டர் பண்ணுங்க, இந்த கேரக்டர் பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி ஒவ்வொன்றும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நானும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அது எது ஒரு கலைஞருக்கு வந்து வயசும் இல்லை, இது அளவும் இல்லை. அது இல்லை. ஓகே, அதே மாதிரி இப்போ உங்களோட படத்தை பற்றி சொல்லுங்கள். 17ஆம் தேதி வெளியேற இருக்கிற சூப்பர் ஹீரோ படம், அதில் நீங்கள் வந்து என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, அந்த கதை எது? சூப்பர் ஹீரோ வந்து இப்போ அது இந்த படம் நாங்கள் நடித்து ஒரு 3 வருஷம் ஆகுது. அது வந்து இந்த சுரேஷ்குமார் சிங்கை தான் அவர் அத்தியட்சர், அந்த அது என்ன சொல்கிறது டைரக்டர். அவர் நல்ல விஷயங்கள் வச்சிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அவர் அந்த பிரீத்தி விஜய் சிங் தான் நிஷ்பாதனை, அது வந்து ஸ்பான்சர். அதில் எங்களோட டான்ஸ் மாஸ்டர் வந்து கொண்டு நந்தகுமார். அப்போ மிச்சம் பேர் இருக்கிறாங்க அதில், ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர். நல்ல கதை. அது கதைன்னு சொன்னால் இப்படி தான் இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷன் கதை, ட்ரக்ஸ் ஐஸ்ன்னு சொல்கிறாங்களே அந்த இது. நான் பெரிய கோடீஸ்வரன், அது என்னோட தம்பி இருக்காரு, அது அப்படி சொல்லிட்டீங்கன்னா வர மாட்டாங்க. அதுதான் ஐஸ்ன்னு சொன்னா யார் வருவாங்க? ஒரு கேங்ஸ்டர் படம் மாதிரி. அதுதான் கேங்ஸ்டர் மாதிரி. நல்ல படம். அது அன்னைக்கு இந்த 14ஆம் தேதி அது அந்த ப்ரீமியர் ஷோ ரிலீஸ் ஆகுது. அந்த ஃபுல் ஷோ காட்டுவாங்க. அன்னைக்கு எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது, வந்து பார்க்கலாம். இப்போ உள்ள ஜென்ரேஷன் சமுதாயத்துக்கு மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருக்குது. நல்ல படம். இல்லை, நல்ல கதைகள், நல்ல இந்த நம் நாட்டு இதில் எத்தனை பேர் கிட்டத்தட்ட ஷூட்டிங்கில் நடிச்சிருக்காங்க? இருக்கிறாங்க ஒரு 22 பேர் போல் நடிச்சிருக்காங்க. எல்லாம் நல்ல ஃபேமஸான ஆக்டர்மா இருக்குது. சிங்கள மொழியில் ஆட்கள், ஃபேமஸான ஆட்கள் இருக்காங்க. எந்தெந்த மொழியில் ரிலீஸ் பண்ணுறீங்க? இது இப்போ நம் நாட்டு இல்லை, சிங்கள மொழியில் தான் ரிலீஸ் ஆகுது. தமிழுக்கு அது செய்யல. தமிழுக்கு அது நீ அவங்க ப்ரொடியூசர் அவங்க தான் அது பார்த்து அவங்க தான் ஏற்பாடு பண்ணுவாங்க. கதை நல்ல கதை. அது எந்த விதமான இதுவும் இல்லை. இப்போ உள்ள ஜென்ரேஷன் மாதிரி அந்த ஜென்ரேஷன் மாதிரி
ஒரு கேங்ஸ்டர் கதை பண்ணியிருக்கீங்க. அது ஒரு கூலி விக்ரம் அந்த மாதிரி இருக்குமா இல்ல ஸ்டைல் ஸ்ரீலங்கால முதலையாக இப்பதான் இந்த ரெஜின் ஸ்டைல்ல செஞ்சிருக்காரு. ரெஜின் ஸ்டைல்ல அந்த ஸ்டைல் மாதிரி தான் போகுது. அந்த ஸ்டைல் மாதிரி தான் கதை போகுது. கூலி ஸ்ரீலங்கன் கூலி வேஷன் பார்க்கலான்றீங்க. அந்த மாதிரி நடக்குது. அது கட்டாயம் எல்லாம் பார்த்தா பார்க்க வேணும். ஏன்னா நான் ஒரு நம்மளுடைய முயற்சி நான் ஒரு கலைஞன், தமிழ் கலைஞனா இருந்து இந்த மாதிரி நின்று எனக்கு ஒரு அந்த சிங்கள மொழியில் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்து இப்படி நடிங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் அது பெரிய விஷயம் தானே. மற்றது எனக்கு சரியான சந்தோஷம். ஏன்னா இலங்கை நாட்டை பொறுத்த வரையில் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமா கேட்க எனக்கு நான் எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு வகையில் பார்த்து பேசி ஏதோ நினச்சி என்ன பார்த்து அந்த ஸ்டைலை பார்த்து தான் அவங்க விரும்பி உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்லி அவங்க தயாரித்து செஞ்சாங்க. அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே இது பண்ணி அந்த இதுக்கு அவங்க தான் உருவாக்குனா. அவங்க சொன்னாங்க கொண்டு ஒரு வார்த்தை, நான் பெஸ்ட்டுக்கு அந்த கபாலி ராஜா சொல்லி சிடி படம் நடித்தேன். சிடி அது அவ்வளோ தூரமாக அவ்வளோ இது பண்ணலை. அந்த ஸ்பான்சர் கொஞ்சம் இது பண்ணாங்க. அதில் செஞ்சவங்க தான் என்ன இது பண்ணாங்க, உங்களை வச்சு வேலை வாங்கலாம், தீல விட கண்ட போடுவாங்க காரணமாக சொல்லி அப்படியே எண்டுக்கு அப்படியே வாட சான்ஸுக்கு அதுன்னு சொல்லி போட்டு எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று தந்தாங்க. அந்த சுரேஷ்குமார் சிங்கும் பிரீத்தி விஜய் சிங்கன்னு டான்ஸ் மாஸ்டரும் சேர்ந்து அதை பண்ணி கொடுத்து அந்த மேட்டை புள்ளாங்கன்னு சொல்லி போட்டு இவருக்கு செய்யணும், நாங்கள் செஞ்சு பார்ப்போன்னு தான் ஃபுல்லாக ஒரு ஷோவை சூப்பர் ஹீரோ சொல்லி படத்தை எடுத்து முடிச்சாச்சு. சரி, இப்போ நீங்கள் சிங்களத்தில் ஒரு படம் விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கு. அதே மாதிரி இப்போ தமிழில் நீங்கள் இல்லைன்னா ஒரு டைரக்டர் வந்தால் உங்ககிட்ட கதை சொல்லி தமிழில் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் நடிக்க விரும்புகிற கேரக்டராக எதை சொல்லுவீங்க? தமிழில் நடிக்க விரும்பின கேரக்டர் இப்போ படம் ஏற்பாடு ஆகுது. இப்போ படம் கொண்டு ரிவீல் பண்ணிட்டீங்க நீங்கள்? இல்லை, படம் கொண்டு அது பேர் அது மாஸ்டர் தான் இயக்குனர், எங்களோட டான்ஸ் மாஸ்டர் இருக்காரு, அவர் தான் சம்பூர்ணமாக இது பண்ணுறாரு, அவர் தான் இயக்குனர், அவர் தான் டான்ஸ் டிரெக்டர் தான், இதெல்லாம் அவர் தான். படம் கொண்டு பேர் தர்மராஜா. அது தர்மராஜா. 3 கேரக்டர் செய்கிறேன். 3 நானே தான் 3 கேரக்டர் செய்கிறேன் தமிழில். அப்போ அந்த தமிழ் படத்தை சிங்களத்தில் டப் பண்ணி அந்த மாதிரி மொழியில் இந்தியாவுக்கு போயிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வரதுக்கு இப்போ ஏற்பாடு நடந்து காவாசி ஷூட்டிங் நடந்துச்சு. டெய்லர்லாம் எடுத்துக்கிட்டு போகிறேன், எல்லாம் முடிஞ்சு போன கிழமை அதுக்கு முந்தின கிழமை நாங்கள் ஷூட் பண்ணியாச்சு. அது 3 கேரக்டரும் செய்கிறேன். இந்த இதுக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது. அதாவது என்னென்னா, இதுக்கு முன்னுக்கு நிறைய கலைஞர்கள் இலங்கையில் உங்களை மாதிரி இப்போ ஆர்வம் இருக்கிறவங்கக்கிட்ட தொடர்ச்சியாக படம் பண்ணுவோம் இதுன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய செலவு பண்ணிவிட்டு கடைசியில் அது திரைக்கும் வராமல் மக்களோட பார்வைக்கும் போய் சேராமல் தொடர்ச்சியாக அந்த படங்கள் முடக்கப்பட்டு போகிறதையும் பார்த்துட்ருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் நீங்களும் இப்போ ஒரு முயற்சியும் செய்கிறீங்க. ஏன்னா உழைச்ச காசை ஒரு சினிமாவில் போட்டு நாங்கள் அதுலேருந்து ஒரு லாபம் எடுக்க பார்க்கணும். அப்படி ஒரு சூழல் இல்லாமல் போகும்போது அது ஒரு இப்போ கஷ்டமாகவும் இருக்கும், அந்த சூழல் நமக்கு ஒரு இடைஞ்சலாகவும் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லை இதுக்கு முன்னுக்கு அப்படி இருந்தவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை, அது எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த இப்போ நிலைமை கொஞ்சம் பிரச்சனை தான். எல்லாத்துக்கும் ஒன்றும் இல்லை, வாழ்வாதாரம் அது கொஞ்சம் இப்போ சரியான பிரச்சனை. அந்த படம் ஒன்று எடுக்கிற சொல்கிறது அது வாய்க்கு லேஸ் இல்லை. அது அது தயாரித்து அது ஷூட்டிங் பண்ணுற இடம், லொக்கேஷன், அது எல்லாம் இப்போ ஈஸியாக பார்த்துருவாங்க, பார்க்க முடியும் இவர் அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறான்னு. அது இப்போ இந்தியாவிலே எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சும்மா சொல்லுவாங்க, ஒரு படத்தை பார்த்துட்டு இது என்ன மொக்கையாக இருக்குது சரியில்லை, அது அவங்க சும்மா பார்த்து விமர்சனம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது அங்கே அந்த இடத்துல நின்று நடித்து பார்க்கணும், நடித்து செஞ்சு பார்த்தா தான் அது விளங்கும். அது எல்லாத்துக்கும் அது வராது. அது நீ அது இருக்குதானே ஒவ்வொரு பிரச்சனை மனுஷனுக்கு. ரிலீஸ் படத்தை எடுத்து இது போடாத பிரச்சனை இங்கே நம்ம நாட்டை பொறுத்த வரையில் அது அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அது இப்போ இந்தியா அங்கே அப்படி இல்லையே, அது டக்குன்னு என்ன சரி பண்ணி லைனில் டக்குன்னு போய் இங்கே வாரத்துக்கு வருஷ கணக்கு போகுது. அது பார்த்து அது செஞ்சு அதை இதாக்கி அப்படி ஒரு சீனம் இருக்குங்க. அப்படி இருக்கப்போ அந்த அது அவங்க அப்படி விட்டு போடுறாங்க. அது அப்படியே மிச்சம் படங்கள் நடந்துருக்குது. எனக்கு கூட்டாளி அவரும் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாரு. படம் ரிலீஸ் ஆகலை, அது ரிலீஸ் ஆகலை. இது எங்களோட முயற்சி பண்ணி என்ன சரி செஞ்சு அது பண்ணி தான் இந்த படத்தை நாங்கள் இந்த ப்ரீமியர் ஷோல் சரி காட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி, இறுதியாக நிகழ்ச்சி நேரம் நிறைவு பெற போது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இந்த மக்களுக்கு? இவ்வளோ நேரம் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, அதே மாதிரி இந்த இன்டர்வியூஸை சோஷியல் மீடியாலேயும் பார்ப்பாங்க, உங்கள் நண்பர்கள் பார்ப்பாங்க, அதே மாதிரி படத்துக்கு வரவங்க பார்ப்பாங்க, கலைஞர்கள் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல இருக்குது?
அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன்னாக்கா, நீ நன்றியை தான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். ஏன்னு கேட்டாக்கா, நாங்கள் வந்த நிலைமையும் தெரியும், நாங்கள் இருக்கிற இதுவும் தெரியும், நாட்டுடைய பிரச்சனையும் தெரியும், எல்லாம் தெரியும். அதனால் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளை பார்த்து நம்மளை இன்னும் பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் நம்மளை ரசிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள். அதே மாதிரி இந்த டேம் டிவி இத்தனை வருஷத்துக்கு போகிறோம், நான் மிச்சம் அந்த மற்ற சேனலுக்கு விட இத்தனை வருஷத்துக்கு போகிறேன். இப்போ குறிக்கிற காலத்தை என்னை கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு தந்த டேம் டிவி உங்களுக்கும் எங்களுக்கு நேருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். அது உண்மையிலே சரியான சந்தோஷம். இந்த என் படத்தை ரிலீஸ் பண்ணுறதை பற்றி, என் வாழ்க்கையை பற்றி, இதை பற்றி கேட்குறதெல்லாம் பற்றி உண்மையிலே இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டேம் டிவியில் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முதல் நான் கதைச்சில்லை, இது பெய்தும் இல்லை. எனக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி நாங்கள் பிஸ்னஸுக்கு அங்கங்கெல்லாம் போயிட்டு எனக்கு டைம் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதையும் பார்க்கணுமே, அதை பார்த்தா தானே எல்லாத்தையும் பார்க்கலும். ஆனால் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. டேம் டிவிக்கு ரொம்ப 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 நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி டிஸ்கோ ராஜா அவர்களே. அதாவது உங்களோட இந்த பிஸி டைமில் நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய படம் வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும், நிறைய பேர் அந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்றதையும் கூறிக்கொள்கிறேன். அதே மாதிரி பல கலைஞர்களுக்கு நீங்கள் செஞ்சிட்ருக்கிற உதவி இந்த கட்டத்தோடு மட்டும் நிறைவு பெறாமல் இன்னும் தொடர்ந்து நிறைய உதவிகள் செய்யணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு உங்களோட உதவிகள் கலைஞர்களுக்கு முக்கியமாக இந்த உதவிகள் போய் சேரணும் அப்படின்றதையும் நாங்களும் கூறிக்கொண்டு இன்றைய ஒளிப்பதிவில் ஈடுபட்ட திவாகர், சுதர்சினி, சல்மான், சஞ்சய் ஆகியோருக்கு நன்றியை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு டான் டிவியின் கஃப்யூத் ப்ரோமோவர் சீசன் 2 சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ரிஸ்வான். நன்றி, வணக்கம்.